ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கடிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதாவது கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறதுன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வானால் காஞ்சிருச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அடுத்து கொத்தவரங்காய் கொட்டிக்கலாம். கொத்தவரங்காய் நார்ச்சத்து உள்ளது, இரும்பு சத்து உள்ளது. இதை எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக நான் சமைக்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே பச்சை மிளகா போட்டுருச்சு, அதை சாப்பிடுவோம். அடுத்து முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே, வாங்க சாப்பிட்லாம். வாழை இலையில் தான் சாப்பிட போகிறேன். இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கு ரசம் தான் செஞ்சுருக்குறோம். ரசம் வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும், அதையும் எடுத்து வச்சுருக்குறோம். ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க இந்த கொத்தவரங்காய் பொரியல் ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இப்போ ரசம் ஊற்றியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் எடுத்து போட்டாச்சு. முட்டை போட்டு சமைச்சது கொத்தவரங்காய் பொரியல் வாசனை வேறு லெவலாக வந்துட்டுருக்கு நண்பர்களே. ரசம் நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா எப்படி இருக்குன்றதை? வாங்க சாப்பிடுவோம். வாவ், ரசம் வாசனை வேறு லெவல். கொத்தவரங்காய் பொரியல் ஒரு வாய் போட்டுக்கலாம். வாவ் நண்பர்களே, வாயில் போடும்போதே எச்சி ஊறுது நண்பர்களே. வேறு லெவல் டேஸ்ட்டு நண்பர்களே, செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே. ரசமும் பொரியலும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அற்புதமாக இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணால் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.